எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பான யாசானல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஏன் இந்த நாடகம், ஏன் இந்த நாடகம்? இந்தியா போர் நிறுத்தம், ட்ரம்புடைய மத்தியசம் நடுவராக இருந்து 2 நாடுகளிடமும் பேசி போரை நிறுத்தி இருப்பதாக முதல்ல ட்ரம்ப் தான் அறிவிச்சாரு. அதுக்கு முன்னாடி காலையிலேயே இந்தியாவுக்கு சவுதியில இருந்து ஆட்கள்லாம் சமரசம் செய்ய முற்பட்டாங்க. ஆக மொத்தத்துல போர் பதட்டம் தணிந்து போர் நின்றிருக்கிறது. ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஏன்னா போருங்கிறது இரு நாட்டுடைய நார்மலா போய்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. எல்லாரும் நம்மெல்லாம் இங்க இருந்து பேசிட்டு போயிடலாம். அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த நிலைமை, வலி எல்லாம் தெரியும். போர் நடக்கும்போது இந்தியாவில இருந்து அங்க முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு பாகிஸ்தான்ல இருந்தும் இங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய பூஞ்ச் மற்றும் பல பகுதிகளில், சில பகுதிகளில், வட மாநிலங்கள்ல பாகிஸ்தான் படைகள் தாக்கி இருக்கிறார்கள். அதுல சிலர் உயிர் இழந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் அந்த இழப்பின் வலி தெரியும். சரி, இந்த போர் எதனால் உருவானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகல்காம் தீவிரவாத தாக்குதல். அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஆனா அதை மதத்தோட தொடர்பு படுத்துவது மிகப்பெரிய அபத்தம். தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக தான் பார்க்கணுமே தவிர ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே இங்க உள்ள பத்திரிகைகள், செய்திகள் எல்லாம் எப்படி வெளியிட்டாங்க? நீ இஸ்லாமியனா இந்துவான்னு பார்த்து பார்த்து சுட்டாங்க என்று செய்திகளை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சித்தார்கள். அதுக்கப்புறம்தான் அங்கிருந்து தப்பித்து வந்தவர்கள் தங்களுடைய அங்க என்ன நடந்துச்சுங்கிற விவரத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரிகைகள் பரப்பிய அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், காஷ்மீர் மக்கள் எங்களுக்கு அடைக்கலம் தந்தார்கள், குதிரை ஓட்டி எங்களை காப்பாற்றினார், தூக்கிட்டு போனார். இதெல்லாம் அதன் பின்னாடிதான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிருக்கிறார்கள். இந்த பகல்காம் பகுதி இந்தியாவுடைய எல்லை பகுதியா அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய பார்டர்ல இருந்து 260 கிலோமீட்டர் உள்ளக்க இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல அந்த 260 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 260 கிலோமீட்டருக்கு எப்படி அந்த தீவிரவாதிகள் உள் நுழைந்தார்கள்? இந்தியாவுடைய பாதுகாப்பு என்ன ஆயிற்று? அந்த இடத்துல பாதுகாப்பு ஏன் இல்லை? எல்லை பாதுகாப்பு ஏன் இல்லை? அந்த இடத்துல கொடுக்கலாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா எத்தனையோ மக்கள் கனவுகளோட அந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு போயிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க ஹனிமூன் போயிருக்காங்க. அந்த கனவுகளை எல்லாம் சிதைத்திருக்கிறார்கள் இந்த தீவிரவாதிகள். அந்த உயிரை எடுத்தது இந்த நம்ம நாட்டுக்குள்ள செஞ்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வேறொரு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருந்தால் அதை மன்னிக்க முடியாது. அந்த தீவிரவாத செயலுக்கு ஆதரவு சொல்ல முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துச்சுன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்தியா எங்களது தாய்நாடு. நாங்க எங்களுடைய தேசபக்தியை சங்கிகளுக்கு நிரூபிக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தால் முதல் உதவிக்கரம் இஸ்லாமியர்கள் புறத்திலிருந்து தான் இருக்கும். இஸ்லாமியர்கள் தான் முதலா நிற்பாங்க. அங்க தாக்குதல், பகல்காம் தாக்குதல் நடக்கும்போது இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தி இருக்காங்க. அது மாதிரி அந்த இப்போ ஆபரேஷன் சிந்தூர் இதை முன்னின்று செயல்படுத்திய அந்த வீராங்கனை பெண்ணை வச்சுதான் அது நடத்தப்பட்டது. அதுவும் ஒரு முஸ்லிம் பெண்மணி தான்.
இந்தியாவுடைய இராணுவத்துல பணிபுரிஞ்சு அவங்க தான் அந்த பாகிஸ்தான்ல போய் தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. இந்தியாவுடைய முதல் ஏவுகணையை தந்தது அப்துல் கலாம். ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம் தான் தந்தாரு. இது மட்டும் இல்ல, நீ எத்தனையோ இந்தியாவுடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் செய்தார்கள் என்பது தெல்ல தெளிவா தெரியும். அதனால இந்த சங்கிகளுக்கு தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இஸ்லாமியர்கள் இல்லை. என்னைக்குமே இஸ்லாமியர்கள், இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவை மட்டும்தான் நேசிப்போம். இந்தியா தான் எங்களது தாய் திருநாடு. இந்த சூழ்நிலையில தான் இந்த வதந்திகள்லாம் பரவுது. ஏன்னா ஏன் இப்படி பரப்பணும்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்க தான் இந்த வதந்திகள் பரப்புது. சரி, இந்த தாக்குதல் நடந்த பொழுது நம்ம பிரதமர் வந்து சவுதியில இருந்தாரு. உடனே தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு உடனே வந்துட்டாரு. வந்தவர் இதை பத்திலாம் ஒன்றும் பேசல, நேரா பீகார் தேர்தலுக்கு போயாச்சு, பரப்புரைக்கு. இங்க சிந்து நதியை வந்து நிறுத்தினதா தகவல் வந்துச்சு. அடுத்ததா ஏர் டிஃபென்ஸ், இந்தியா வழியா பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, வான்பாதையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய வான்பாதையை இந்திய விமானங்கள் பயன்படுத்துவதற்கு அங்க தடை விதிக்கப்பட்டது. இதனால என்ன வந்துட போதா? இது வட மாநிலங்கள்ல இருந்து போகக்கூடிய விமானங்களை தான் பாதிக்கும். என்ன பாதிக்கும்னா, நம்ம சுத்தி போகும்போது ஃபியூல் அதிகமா செலவாகும், எரிபொருள் அதிகமா செலவாகும். அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருந்து தான், அதாவது பேசஞ்சர்கிட்ட இருந்து தான் அந்த டிக்கெட் விலையை ரைஸ் பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இது லக்கேஜ் கொண்டு போறதையும் குறைப்பாங்க. ஆவரேஜா ஒரு 50 கிலோ இருந்துச்சுன்னா அதை 30 கிலோ வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வான்பாதையை மாற்றி வச்சதுனால 8% அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா தகவல்கள் சொல்றாங்க இந்திய ஏர் நிறுவனங்கள். இது இப்ப மட்டும் இல்ல, ஏற்கனவே புல்வாமா தாக்குதல்லையும் இந்த சம்பவம் இருந்த போதும் 8 கோடி ரூபாயோ என்னமோ ஏர்வேஸுக்கு லாஸ் ஆனதா சொல்றாங்க. அது போல இப்பவும் நடக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம போர் பதட்டத்தினால 2 நாட்டு மக்களுக்கும் பாதிப்புகள் இருக்குது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு போறோம் அசால்ட்டா. இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டுடைய இறையாண்மையும் ஜனநாயகத்தையும் நம்ம இப்போ காக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில தான் கர்நாடகால நேற்று கூட நடந்திருக்கு. ஒரு புர்கா அணிந்த பெண் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காங்க. அவங்கள கைது பண்ணி விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்கு அது ஒரு சங்கி அப்படின்னு. இஸ்லாமியர் கிடையாது, இஸ்லாமிய வேடம் அணிந்த ஒரு சங்கி என்று. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதீனத்துடைய மேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இஸ்லாமியர் வந்து காரை ஓட்டி அவரை சதி நடந்ததா பகிரமா குற்றம் சாட்டினார். தாடி குல்லா அப்படின்னு சொன்னாரு. ஆனா காவல்துறை வந்து அதுக்கு உரிய யாருடைய கார் வேகமா போச்சு, யார் மோதினாங்கிறதெல்லாம் தெளிவா காட்டிட்டாங்க. இந்த இதுக்கு மட்டும்தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆனா அவருடைய பேச்சிலையும் இஸ்லாமிய வெறுப்பு தான் அதுல மேலோங்கி இருந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, ஆர்.என். ரவி எல்லாம் புகழ்றாரு, தமிழிசை சவுந்தரராஜனை புகழ்றாரு, அண்ணாமலையை புகழ்றாரு, பிரதமரை புகழ்றாரு, ராஜாவை புகழ்றாரு. ஆக மொத்தத்துல பிஜேபி அடிவருடியாக எல்லாத்தையும் புகழ்றாரு. புகழ்ந்துட்டு அங்க மேடையிலேயே சொல்றாரு சதின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்துதான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா என்ன ஏதுன்னு கேட்கும் போது, கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் வந்து பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. சம்பவம் நடக்கும்போது நான் வந்து அப்படி ஒரு இடி பேரிகார்டை இடிச்சுட்டு வந்துச்சு, நான் வந்து மயக்கம் போட்டேங்கிறாரு.
மயக்கம் போட்டவருக்கு அதுக்கு அந்த வண்டி போயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்க சொல்லும் போது வண்டியில நம்பர் பிளேட் இல்லைன்றாங்க. ஆனா தொப்பி தாடிங்கிறத மட்டும் தெளிவா சொல்லிடுறாரு. மயக்கம் போட்டிருந்தவர் எப்படி இதெல்லாம் தெளிவா சொன்னாருன்னு தெரியல. இவர் எப்படி தெளிவா சொன்னாருன்னு தெரியல. அடுத்ததா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்கும் போது, சிறுபான்மையினருக்கு தானே இங்க மதிப்பு இருக்குது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சிறுபான்மையினருக்கு தான் எல்லாம் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல அவருடைய பேச்சு இந்து முஸ்லிம் அந்த அந்த சம்பவத்தை சொல்லி எப்படியோ இங்க ஒரு இந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியலை விதைக்க வேண்டும் என்பதை தான் முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த இந்த தாக்குதல், பகல்காம் தாக்குதலும் எப்படி தெரியுது? பத்திரிகைகள் ஆரம்பத்தில் எப்படி செய்தி வெளியிட்டாங்க? அந்த தீவிரவாதிகள் இந்துவா முஸ்லிமான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்றத பார்த்தா ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்க தான் அந்த நாடகம் ஆடினார்களோ என்ற கேள்விக்குறியாகுது. திடீர்னு போர் நிப்பாட்டிட்டாங்க. இந்திரா காந்தி பீரியட்லயும் போர் நடந்துச்சு. அமெரிக்கா 1971 அமெரிக்கா சொல்லியிருக்காங்க போரை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. எங்கேயோ இருந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க, எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, நாங்க போராடுவோம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ராணுவ பலம் அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லையில அவங்க நம்மளை காத்துக்கிட்டு இருக்க, நம்ம எல்லையை காத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியுது, நிம்மதியா நம்ம இங்க இருக்க முடியுது. எல்லா பாதுகாப்புலையும் இந்தியா தலை சிறந்து விளங்குது. ஆனா இந்த போர் நிறுத்தத்தை அரசு ஏன் கொண்டு வந்தது? தீவிரவாதிகளை ஒண்ணு அவங்கள சுற்றிருக்கணும், இல்ல ஏவுகணையால அழிச்சிருக்கணும், இல்லாட்டி அவங்கள பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி பாகிஸ்தான்கிட்ட டிமாண்ட் வச்சு அவங்கள பிடிச்சி கேட்டிருக்கணும். எந்த ஒரு டிமாண்டுமே இல்லைன்றாங்க. அப்போ யாரை திருப்திப்படுத்த இந்த போர்? எதனால இந்த போர்? வெறும் கட்டடத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு ஏவுகணை தாக்குதலாம்? இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் அங்க பனியிலையும் வெயிலையும் கடந்து இந்த நாட்டை பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் வைக்கலாம். ஆனா அந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த நாட்டை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சொன்னது என்ற ஒரே காரணத்துக்காக போராடி நிப்பாட்டினாங்களா? சரி, இப்போ பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் மறுபடியும் ஏதாவது பண்ணா, அங்க உள்ள தீவிரவாதிகளோ யாராவது ஏதாவது பண்ணா நாங்க ஏவுகணைகளை வச்சு தாக்குவோம் அப்படின்ட்டு இந்தியா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தும் போது பாகிஸ்தான் கை கட்டி வெடிக்க பார்த்துச்சா? இல்ல. இந்தியாவுடைய வட மாநிலங்கள்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பூஞ்சி போன்ற பகுதிகளில் அவங்களும் தாக்குதல் நடத்தி இந்தியாவுடைய சில மக்களை கொன்றிருக்கிறார்கள். அப்ப அவங்க இப்ப கேட்கிறாங்க, எங்களுடைய நீங்க பகல்காம் தாக்குதலுக்காக போர் செஞ்சீங்க, ஆனா போருக்கு பதிலடியா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ எங்க பகுதியில உள்ள மக்கள், பூஞ்ச் பகுதியில உள்ள மக்கள் இறந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? போற நிப்பாட்னா இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு, நம்ம நாடு ஜெயிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். எந்த ஒரு இஸ்லாமியனும் இந்தியாவை நேசிக்கக்கூடிய, இந்தியாவில் பிறந்த அனைத்து இஸ்லாமியர்களும் இந்தியாவை மட்டும்தான் நேசிப்போம், இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே வேளையில இந்த நாடகத்துக்கு விடை தெரிந்தாக வேண்டும். ஏன் அந்த தாக்குதல், பகல்காம் தாக்குதல் எதற்காக, யார் செய்தவர்களை ஏன் இன்னும் கைது செய்யல? பாகிஸ்தான் டிமாண்ட் வச்சிங்களா, இல்ல இந்த மத்தியஸ்தம் பேசின அமெரிக்காட்ட டிமாண்ட் பண்ணி அவர்களை பிடிப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்தீர்களா? இதெல்லாம் தெரிஞ்சாகணும். இந்தியா தான் தாக்குதல் நடத்திச்சு அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலை அப்படின்னா பூஞ்சி போன்ற பகுதிகளில் மக்கள் இறந்திருக்க மாட்டார்கள். எனவே உண்மை வெளியே வரணும். மக்களுக்கு
எது நடந்திருக்குதுங்கிறத தெளிவா தெரியணும். ஏன்னா தேர்தல் நேரங்கிறதுனால இது போன்ற நாடகங்களை நடத்தி மக்களை குழப்ப வேணாம். மக்கள் வந்துட்டு இன்னைக்கு தெளிவா தெரியணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்ம இந்த ஆரம்பத்துல வந்த பத்திரிகை செய்திகள், அது போல நம்ம இவர் ஆதீனம் சொன்னையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ஏதோ வந்துட்டு போருக்கு எதிராக பிஜேபி சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து சரியாக கையாளுதுங்கிற மாதிரியே பேசுறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபியோடைய அடிவடியாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா என் நாட்டில் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கனவுகளோட அந்த இடத்த சுத்தி பார்க்க போனவங்க, அந்த அவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு. கல்யாணமான பெண்கள் அவர்களுடைய கணவனை இழந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீதி என்ன? பாகிஸ்தான்ல உள்ள வெறும் கட்டிடத்தை இடிச்சிட்டு வர்றதா? இல்ல, அந்த தாக்குதல் செய்த அந்த தீவிரவாதிகளை சுட்டு இருக்க வேண்டும், அல்லது அவர்களை கைது செய்து இந்தியா கொண்டு வந்து அவர்களை தூக்கில் இட்டு இருக்க வேண்டும். எதுவும் விசாரணையே இருக்கக்கூடாது, உடனே தூக்கு. இந்த மாதிரி சட்டத்துல அவர்களை தண்டித்து இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவுடைய இறையாண்மை காக்கணும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும். இந்தியா உலகளவில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். வல்லரசாக வளர்ந்து வரும் இந்தியா எந்த நாட்டுக்கும் கீழ்ப்படியாது, எந்த நாட்டுக்கும் அன்பால தான் அடிபணியுமே தவிர எந்த நாட்டுடைய தீவிரவாதத்திற்கும் எந்த நாட்டுடைய துப்பாக்கிகளுக்கும் இந்தியர்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லளவில் இருக்கக்கூடாது. அது செயலளவில் காட்டி இந்தியாவை தலைநிமிர செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.